வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தினேஷ். இந்த சேனலில் இப்போ நான் லாஸ்ட் இயர் பண்ண கன்னியாகுமரி ரைட் சீரிஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எபிசோட் 3. ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்னோட புது பைக் வாங்கினதையும் அப்புறம் இந்த ரைடுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றது போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் செகண்ட் எபிசோடில் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி டே 1 விருதுநகரில் எண்ட் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் அந்த வீடியோஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஐகான்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் போஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் செக் இட் அவுட். ஸோ இன்னைக்கு எபிசோட் 3 டே 2 டுவர்ட்ஸ் கன்னியாகுமரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வணக்கம் மக்களே. ஸோ அடுத்த நாள் 4ஆம் தேதி காலை டியூஸ்டே ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் விருதுநகரில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். இந்த ரூம் தான். இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகே, டீசெண்டாக இருந்துச்சு. 850 ருபீஸ். கிளம்பியாச்சு. இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் கன்னியாகுமரி. ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். சரிங்க, அடுத்தது கீழே போய்ட்டு வண்டி லூப் பண்ணோம். 500 கிலோமீட்டர் வந்துட்டோம். செயின் லூப் போட வேண்டியதான். சரி, ஓகே கிளம்பலாம். எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா எதுவும் இல்லை. நேற்று இந்த ஊரில் ரூம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஆல்ரெடி டயர்டாக வந்தோம். என்னன்னா கொஞ்சம் நல்ல ரூமாக இல்லை. மணி ஆல்ரெடி 7 ஆயிடுச்சு. டப்புன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். நல்ல வேலை இன்றைக்கும் மழை பெய்யல. ஸ்கை கிளியராக இருக்குது. சாரி, தேங்க்ஸ்ண்ணா. எங்கவன் அடா எத்தனை வந்துடுவாங்க வண்டியை? அப்படியே எடுத்து கொடுத்தனா தயார் போட்டு வந்துட்டான். கீர் போட்டே பண்ணலான்றியா? என்ன பண்ணுறாடி? ஸ்டாண்ட் போட்டால் வண்டியோட ஆன் ஆகாது. முடிஞ்சது. அடுத்த அவ்வளோதான். போயிட்டு எங்கேயாவது டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு ஸ்பாட்டை தேடி கிளம்ப வேண்டியதான். இந்த ஹோட்டலில் நாங்கள் தங்கினோம். பிரேமா பேலஸ். இந்த ஊர்லேயே கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. மிச்சம் ரொம்ப மோசமாக இருந்தது. காசும் அதிகமாக கேட்டாங்க. இது கொஞ்சம் ஓகே, ஃபைன். சரி, பேக் பண்ணிட்டு கிளம்போம். இப்போ நல்லா அடிக்கலாம். ஸோ விருதுநகர்லேருந்து வெளில வந்துட்டோம் ஹைவேக்கு. அடுத்தது கோவில்பட்டின்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே முதல்ல ஒரு டீ கடை இருக்கோ நிறுத்தினோம். பாருங்க, க்ளவுட்ஸ்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. தெரியுதா? க்ளவுட்ஸ் இருட்டாக இருக்குது. ஆனால் இன்னும் மழை இல்லை. அது வரைக்கும் நல்லது. பரவாயில்ல, ஃபோர்காஸ்ட் தப்பாக இருக்கிறது எங்களுக்கு நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கிறேன். ஸோ இங்கேருந்து கன்னியாகுமரி ஒரு 150-160 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். இப்போ லூப் போட்டோன்னா வண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு தான். அப்படி தோணுதான்னு தெரியல. 523 கிலோமீட்டர் வந்துருக்கோங்க. இன்னும் 169-170 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன். நான் சிங்கிளாக ஒரு ஐடியாவில் இருந்துச்சு. ஸோ கடைசியாக வரேன்னு சொன்னதால் இதை என்ன சொல்கிறது, அப்படியே சரி வாடான்னு வந்துட்டோம். பின்னாடி கூட பேக் வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சிங்கிளாக வரதா இருந்தால் பேக் கட்டிக்கிட்டு வரலான்ற ஐடியாவில் வந்தேன். சரி, ஓகே, ஏதாச்சும் ஓகே, இதெல்லாம் நடக்கிறது தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரைடிங் பொசிஷனில் எப்படி உட்காந்து ஹைவேல ரைட் பண்ணோன்னு இப்போ தான் கற்றுக்கிட்டேன். நேற்றுலாம் நைட்டெல்லாம் செம்ம கால் வலி. கால் நிற்கலாம் அடிச்சு தான் படுத்தேன். சார் புலம்பாமல் வரீங்களா? கொஞ்சம் 4வது டைம் ஃபியூல் போடுறோம். ஆல்ரெடி 2000 போட்டேன். 2500 ஆகிடும் போல இருக்குது 700 கிலோமீட்டர் போகிறதுக்கு. டேங்க் ஃபில் பண்ணோங்க்கா. நார்மல் பெட்ரோல். ஸ்பீடு பெட்ரோலே ஹைவேல கிடைக்க மாட்டேது. இது ஒரு பிரச்சனை. சிட்டியாக பார்த்து தேடி போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ வேறு வழி இல்லை, நார்மல் ஃபியூலே போட்டுக்கிறேன். 4-5 பங்கு பார்த்துட்டேன். ஸோ நார்மல் பெட்ரோல் தான் இருக்குது. தட்ஸ் ஓகே, அதெல்லாம் நான் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. கார்டு வேலை செய்யுதுலக்கா? போட்டு இல்லைன்னு. ஓகே, போடுங்க.
டேங்க் ஃபுல் பண்ணிடுங்க. பார்த்துக்கிறேங்க. நடுவில் டீசலாக மாறிடுமோ? பெட்ரோல் சொல்லுங்குது. அக்கா பார்த்துக்கோங்க, தொட்டிருப்பது இல்லை. நீங்கள் மேலே எடுத்து தான் போடணும், ஏன்னா இது டேங்க் சின்ன டேங்க்கு. பார்த்து இது வரைக்கும் ஒரு 7 லிட்டராக எடுத்து 8 லிட்டர் கிட்ட வந்திருக்கு. பொறுமை பரவாயில்ல, நிறைய ஓட்டமோ. 8 போதும். போதும் 8.5 லிட்டர் பிடிச்சிருக்கு. இப்போ எவ்வளோ தான் டேங்க் கெப்பாசிட்டி நான் மறந்துட்டேன். டேங்க் கெப்பாசிட்டி 11 நினைக்கிறேன். 11 நினைக்கிறேன். அதான் இந்த வண்டியில் ஒரு பெரிய மைனஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸும் டேங்க் கெப்பாசிட்டியும். ஓகே, கிளம்பலாம். ஃபோனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஹெட்செட் ஷேர் பண்ணி மெட்டா மங்கீஸ் விஜய் வரதராஜோட பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாட் இஸ் மணி. ஓகேங்க, இதுக்கப்புறம் அடித்து சர்ன்னு ஹைவே தான் நம்புகிறேன். ரோடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. போயிட்டே இருக்க வேண்டியது தான். A few minutes later. டீ பிரேக்லேருந்து தாண்டி ஒரு 20-30 மினிட்ஸ் வந்திருக்கோம். 8:30 நமக்கு ஆகுது. 70க்கு மேலே 80க்கு மேலே வண்டியை ஓட்டவே முடியல. அவ்வளோ காற்றடிக்குது. ஐயோ, அவ்வளோ காற்றடிக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அப்படியே வண்டியை ஒரு சைடு தள்ளி போடுது. என்ன பிரச்சனைனா, வெதர் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, மழை பெய்ய போகுது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி காற்றடிக்குது போல், செம்ம காற்றடிக்குது. ஆல்சோ நான் முன்னாடி என் செஸ்ட்டுக்கு முன்னாடி என் பெரிய பேக்கை வச்சுருக்கேன். பேக் செஸ்ட்டு பின்னாடி இருக்க 2 பேரும் அப்ரைட்டாக இருக்குமா, வண்டியோட ஏரோடைனமிக்ஸ் சுத்தமாக இதுவாகிடுச்சு. ஸோ இந்த வண்டி ஆக்சுவலாக ஏன் ஃபாஸ்ட்டாக போகும்னா, இது கேடிஎம்மோட ஸ்பெக்கு, கேடிஎம்மோட 250 இன்ஜின் எல்லாமே அதே தான். பட் லைட் வெயிட் ஆல்சோ இதோட ஏரோடைனமிக்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் வண்டி நல்லா ஸ்விஃப்டாக போகும், செம்ம கண்ட்ரோல் இருக்கும். இப்போ வரும்போதெல்லாம் நாங்கள் 90-100ல் ஸ்பர்ன்னு வந்தோம். ஏன்னா காற்று அவ்வளோ இல்லை. இப்போ காற்றடிக்குது. இப்போ நம்ம வந்து குனிஞ்சு கொஞ்சம் ஓட்டணும்னா இந்த வண்டி சர்ன்னு போகும். இப்போ 2 பேரும் நிமிந்து உட்காந்து இந்த ஹெவி பேக் எனக்கு முன்னாடி அப்படியே ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்குது. ஸோ வண்டியோட ஏரோடைனமிக்ஸ் சுத்தமாக அப்செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 80க்கு மேலே போனால் வண்டி அப்படியே சைடு காற்று தூக்கி போடுது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஈகோ பார்க்காம பரவாயில்லன்னு பொறுமையாக ஓட்டிடணும். அதான் நமக்கு சேர்ந்து வண்டியை கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மளுக்கும் கஷ்டம். எதிர்காலத்தில் அப்படியே அடித்து ஓட்டணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போனோன்னா கொஞ்சம் வெதர் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் திருப்பி கஷ்டப்படுவோம். இதாங்க, என்ன வேணால் உங்களுக்கு ஆன் ரோடு நீங்கள் வந்துட்டிங்கன்னா புதுசாக உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் வந்துட்டே இருக்கும். அதை பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், சேலஞ்சஸ் வரும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் போகிறது தான் அட்வென்ச்சரே. ஆக்சுவலி நீங்கள் ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ உட்காந்து படுத்து ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்த ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் அதான், அந்த இடத்தோட அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டோமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நேராக போய் அங்கே இறங்கி அந்த இடத்த பார்க்குறோம், அதில் என்ன ஒரு ஏதோ டிவி ஆன் பண்ணி பார்க்குற ஒரு ஃபீல் எனக்கு வரும். எப்போவுமே நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நான் எப்பவுமே எனக்கு மவுண்டன்ஸ் தான் போவேன். இப்போ அந்த இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒரு காற்றும் மாறும், ஒரு ஸ்மெல்லும் மாறும். அதெல்லாம் என்ஜாய் பண்ணி தாண்டி போய் பல பிரச்சனைகள் பல சேலஞ்சஸ் அதெல்லாம் தாண்டி போகும்போது தான் ஒரு அட்வென்ச்சர். தாண்டி போய் அந்த இடத்துல நிற்கும் போது அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்பா ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம வந்துட்டோன்ற ஒரு ஃபீலிங். ஓகேங்களா? இது எனக்கு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போயிட்டு தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலையில் அந்த இடத்துக்கு போகிறதுன்றது எனக்கு ஒரு மாதிரி செட் ஆகாது. ஸோ நான் அதனால தான் எப்போவுமே பைக் ட்ராவல் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆல்சோ அது ஒரு நல்ல ஃபீலிங். அந்த ரோடு நீங்கள் யுவர் எக்ஸ்போஸ்ட் ஒரு காரில் உட்காந்து போகிறீங்க, பைக்கில் உட்காந்து போகிறீங்கன்னா அந்த ஒரு சேஃப் ஃபீலிங். காற்று அடிக்குது பாருங்க, ஐயோ ஹெல்மெட்லாம் ஆடுது, அந்த ஒரு சேஃப் ஃபீலிங் இருக்கும். காரோ பைக்குள்ளேயோ ஏதோ 4 செவத்துக்குள்ளே ஒரு சேஃபாக ஏதோ போகிற மாதிரி. ஆனால் பைக்கில் போனீங்கன்னா யுவர் எக்ஸ்போஸ்ட், சுற்றி இருக்க எலமெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிருப்பீங்க. அந்த ஒரு சின்ன அட்வென்ச்சர் டேஞ்சர் ஃபேக்டர், செம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மீன் லைக் பைக் ரைடு பண்ணுறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். சரி வாங்க, இப்போதைக்கு இந்த விண்டு 70 கூட இப்போ போக மாட்டேங்குது வண்டி. இந்த விண்டை டேக்கிள் பண்ணி தான் போகணும். சரி வாங்க, இதுக்கு மேலே அப்படியே நான் ஆடியோவாவது ரெக்கார்ட் ஆகுதான் தெரியல, அவ்வளோ காத்துருக்கு.
கொஞ்சம் நேரம் ஓட்டு வந்தோம் இந்த வெண்டில், முடியல. வண்டி ஒரு 70க்கு மேலே ஓட்ட முடியல, தள்ளுது. செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு 15-20 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம். அடிங்க பாருங்க காற்று எப்படி அடிக்குதுன்னு. அடிச்சாடல. சரி ஒரு கடையில் நிறுத்திட்டோம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு. ஏன்னா அந்த காற்று அடிக்குது, கொஞ்சம் கூட வண்டி ஓட்ட முடியல. சரி ஓகே பரவாயில்ல. இது ரொம்ப பேட் சயின்ஸாக இருக்கும் போல். இவ்வளோ காற்று அடிக்கிறதால மழை பெய்யுமோன்னு தோணுது. மழை அதிகமாக இருக்கும் போல் தோணுது. ஏன் ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரியலை. பார்ப்போம். அதான் தெரியல. ஸோ அடிக்கிற காற்றுல இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும் போல். 1 மணி 2 மணிக்கு போய் சேர்ந்துடலான்னு நினச்சேன். கஷ்டம் தான், பரவாயில்ல. அதான் இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் தாண்டி தான் போகணும். அப்போ தான் ஒரு ஜாலியாக இருக்கும். சரி வாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு எனக்கு கிளம்பும். சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியது தான். மழை தூர ஆரம்பிச்சிச்சுங்க. ஐயோ பக்கு பக்குன்னு இருக்குது. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் போய் மழை தூனா ரெயின் கோட் வச்சுருக்கோமே, அதுக்கு தான். ஃபோன் சார்ஜ் போட்டிருக்கேன், எடுத்துப்போம். இன்னும் ஸ்பாட்டை காலி பண்ணோம். மழை இந்த பக்கம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். காற்று வேறு அடி தூக்கு. ஆஹா, ஆல்ரெடி ஹெல்மெட் வேறு இழுக்குது. பட் இஸ் ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம். என்ன அது, வண்டி ஆன் பண்ணலையா? ஓகே, கிளம்பிட்டோம் ஒரு வழியாக. இந்த ரெண்டு மழை மழை இருக்காதுடா, ரொம்ப கம்மியாக இருக்குது. சூப்பர். ரெண்டு போக போக அதிகமாகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா 60 கூட போக முடியல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதா, ஃபுல்லாக இந்த ஏரியாவில் விண்மில்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவே நல்லா விண்டு வர ஏரியா தான் போல இருக்குது. அதனால தான் இங்கே விண்மில்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கடையில் சாப்பிட்டோம்ல, அங்கே கூட அவங்க கடைக்காரங்க சொன்னாங்க, இது நல்லா இந்த காற்றடிக்கிற காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. வெட்டி சீசன், ஆனால் இந்த ஏரியாவும் நல்லா விண்டு வரும் போல இருக்குது. அதனால தான் இங்கே விண்மில்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஒரு விண்மில்ஸ் ஏரியா ஃபுல்லாக விண்மில் தான் இருக்குது. ஓகே, திருநெல்வேலிக்குள்ளே வந்துட்டோம். திருநெல்வேலி இருட்டு கடைக்கு போய் அல்வா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த டைமில் இருக்குமான்னு தெரியல. காலை 10 மணி ஆகுதுடா. இருக்குமா? ஆர்எஸ் அல்வா கடை இல்லை, ஊர் இடம் பேர் நெல்லைப்புறம் கோயில். நெல்லைப்புறம் கோயில். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நெல்லைப்புறம் கோயில் போகணும். ஐயா, இது நெல்லையம்மன் கோயில் எதாவது இருக்கா இங்கே பக்கத்தில்? நெல்லையப்பர் கோயிலா? அதான் நினைக்கிறேன். எனக்கு ஆர்எஸ் அல்வா கடைக்கு போகணும். அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க. ரைட்டில் திரும்பி நேராக போங்க. லெஃப்ட் ஒரு பாலம் வரும், அதில் போய் போனீங்கன்னா அப்படி போயிடலாம். அங்கே எவ்வளோ தூரம் இங்கேருந்து? இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். ஆர்எஸ் அந்த அல்வா கடை அந்த இடத்துல இருக்கா? கோயில் முன்னாடி அந்த அல்வா கடை இப்போ இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அதுலேருந்து 4 கடை இருக்கும். விசாகம்னு ஒரு கடை இருக்கும், அவன்கிட்ட வாங்கிடுங்க. அந்த இருட்டு கடைன்றது அதானா? இருட்டு கடை அவங்க தான். அப்படியா? கோயில் இப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. இருட்டு கடை. ஓ, அது சாயங்காலம் தான் இருக்கும்ல? அது எனக்கு தெரியும். ஆனா ஒருத்தர் அங்க பக்கத்துல இருக்கும் பாருங்கன்னு சொன்னாங்க. அவங்க தான் விசாகம் கடை பேர். விசாகமா? 5-6 கடை தள்ளி பாருங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. அது எந்த டைம்ல திறப்பாங்க இருட்டு கடை? 6 to 7. 6 1 மணி நேரம் தான்ல? 1 மணி நேரம் தான் நிற்பாரு. சரிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நான் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி எங்கள் மாமா ஒரு வாட்டி போனார், கேள்விப்பட்டிருக்கேன். வந்துருச்சு தச்சநல்லூர் டவுனு. கழுத்து வலி செம்மையாக இருக்குது. இந்த பேக் வேறு முதல்ல கன்னியாகுமரி போய் முதல் வேலை எல்லாத்தையும் தேவையில்லாத ஐட்டத்தெல்லாம் பார்சல் பண்ணி கொரியரில் போட்டு சென்னைக்கு அனுப்பிச்சிட போகிறேன். வேறு வழியில் போகும்போது ரிலாக்ஸ்டாக போகணும். பாருங்க, பேர்ட்ஸ் சாங்சுரி மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருக்குது இங்கே. நெல்லையப்பர் கோயில் வந்துட்டோம். பார்க்குறவங்ககிட்ட நான் நெல்லையப்பர் கோயில்னு கேட்டுட்டு இருந்தேன். வேண்டுதல் நினச்சிப்பாங்க. ஆனால் என்னோடய வேண்டுதல் என்னன்னா அல்வா சாப்பிட்றது. அனைத்து வாகனங்களும் மாற்றுப்பாதையில் செல்லவும். ரோடு திறந்துருக்கு, கோயில்கிட்ட வரைக்கும் போகலாம். விசாகம் இதுதான் நெல்லையப்பர் கோயில். யாராவது வந்தீங்கன்னா கோயில் பிடிக்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஆஹா, இங்கே தேர் எவ்வளோ பெரிய தேர்கள். சகாயம்
எது? இதான் அந்த ஃபேமஸ் இருட்டு கடையா? இல்லையே, இதோட சின்னதாக இருக்குமே. ஸ்வீட் ஸ்டால் இருட்டு கடை. மாலை 5 மணிக்கு மேல் கடை திறக்கப்படுவதால் அதற்கு முன்னால் வாங்க நினைப்பவர்கள் இதே வரிசையில் உள்ள 17வது கடை எங்களது சார்பு நிறுவனம் விசாகம் போட்டிருக்காங்க. இதாங்க வேர்ல்டு ஃபேமஸ் திருநெல்வேலி அல்வா கடை. சரவண பவா பக்கத்தில் இருக்குது, கோயிலுக்கு எதிர்க்கே இருக்குது ஸ்ரீ அல்வா கடை. ஸோ இவங்களோட ஸ்தாபனமே பக்கத்தில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அது எந்த ஸ்தாபனம்? 4 கடை தள்ளின்னு போட்டிருந்தாங்க. 17 கடை தள்ளியா? ஜிகர் தண்டா இருக்குடா. விசாகா இருக்குது, இதோ இருக்குது. இதுவா? விசாகம் அதுவும் இருக்குது. அதே பேரில் போட்டு வச்சுருக்காரா கடை? இதாங்க இருட்டு கடையோட மெயின் பிரான்ச்சு. இது வடபழனி பிரான்ச். இது வடபழனியில் இருக்க வடபழனி பிரான்ச். ஃப்ரான்ச்சைசி இல்லை, அவங்க கடை தான். அதே தான் வந்து வச்சிருக்காங்க. கேள்வி இருக்கான்னு அதுதான் தெரியல. அதே அந்த கடை அங்கே மட்டும் தான் திறக்கணும்னு டைம் இல்லைடா, இந்த கடைக்காரங்க அங்கே ஒட்டிட்டு வந்துடுவாங்க. ஓகே, நேற்று தான் திருவிழா முடிஞ்சு தேர் லேண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. சரி வாங்க, இருட்டு கடையில் போய் அல்வா வாங்குவோம். அல்வா அது இதான் இருட்டு கடையோட பிரான்ச். நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே அங்கே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா விசாகம் ஸ்வீட்ஸ். என்ன எனக்கு 100 சாப்பிட கொடுங்க, அப்புறம் நீ என்ன பேசு. ரொம்ப நன்றி. ஓகே, அல்வா கிடச்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூடாக இருக்கு. வாவ், ஆத்தென்டிக் டேஸ்ட். 10 பாக்கெட் கொடுங்க மட்டும். 10 பாக்கெட் 10 தான் மினிமமா? 100 10 கொடுப்பீங்களா? இதானே 100? இதான் 100. சரிங்க, சும்மா வீடியோ எடுத்துக்கிறேன். 100 இல்லை தின்ட்டியா? சாப்பிட்டுட்டு இருக்கேனே. இன்னும் இதோட கொஞ்சம் கூட இருக்கும். இது ஒரு 70 கிராம் 60 கிராம். ஸோ நீங்கள் பேக்கிங்க்கு வந்தால் 10 பேக்கெட்டாக தான் தருவீங்க. 10 பாக்கெட் தான் வருது. கைஸ், நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் 10 பேருக்கு வாங்கிட்டு போங்க. ஒரு பேக் 35 ரூபா. நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். 10 பேக்கெட் தான் தருவோம் நாங்கள் பார்சலுக்கு. ஆனால் அவர் எங்களுக்காக 2 கொடுத்துட்டாரு. சூடாக இருக்குது. சூப்பர். 10 வாங்குறியா நீ? ஓகே ஓகே. அவ்வளோ தூரம் டீட்டோரில் வந்து சாப்பிட்டதுக்கு ஒருத்தங்க வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்வீட் டூத்து, செம்ம டேஸ்ட்டு. ஆனால் ஸ்வீட்டு எப்போவுமே அளவாக வச்சுக்கோங்க. எவ்வளோ கேலரி சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய வேலை பாருங்கள், உடம்புல தங்காது. இருட்டுக்கடை ஹல்வா. ஓகே, வெரி குட். இங்கே வேறு என்னென்னா ஃபேமஸ் டேஸ்ட்டாக இருக்கும்? மிக்சர்லாம் வேணாண்ணா, வேறு ஏதாச்சும் இப்போ சாப்பிட்றதுக்கு? கருப்பட்டி ஜாங்கிரி இங்கே ஃபேமஸ் ஆகும். எனக்கு வேணாம், ஆல்ரெடி ஸ்வீட் சார் போதும். ஒரு வழியாக பக்கெட் லிஸ்ட்டு செக் பண்ணிட்டேன். இருட்டுக்கடை அல்வா ஆக்சுவலாக அவங்களோட இன்னொரு பிரான்ச் தான் இது. ஏன்னா அது ஆத்தென்டிக்கான டைம் ஈவினிங் மட்டும் தான் திறப்பாங்களாம், பல வருஷமாக அப்படி இருக்கிறதால. இப்போ 5லேருந்து 10 மணி வரைக்கும் இருக்குமா ஈவினிங். ஆனால் அதே உங்களுக்கு மற்ற நேரத்தில் வேணும் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, விசாகம் கடையில் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டாச்சு, திருப்தி. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் கன்னியாகுமரி. மழை தூருது. இது வரைக்கும் ஹெவி ரெயின்ஸ் இல்லை, அதனால் தப்பிச்சுப்பேன்னு நம்புகிறேன். அந்த வழியாக போயிடுறது தான் நல்லது போல இருக்குது. ஓகே மக்களை, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டாப் கன்னியாகுமரியில் உங்களை மீட் பண்ணுறேன் எபிசோட் 4. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தினேஷ். மகிழ்ச்சி.